ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சீரடி சாய்பாபா இப்போதே உனக்கு சத்தியம் செஞ்சு சொல்கிறேன். இந்த தங்க மூட்டையை தொட்டதின் மூலமாக உனக்கு தேவையான பணமும் நீ எதிர்பார்க்கும் பணமும் உன் கைகளில் வந்து சேர்ந்து உன்னுடைய கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே தீரப்போகுது என் செல்வமே. உன் துக்கத்தை எல்லாம் மனசுலையே வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் வெளியே சொல்லாமல் நிம்மதி இல்லாமல் நீயாகவே அதை யோசிச்சு கவலைப்படுறத பார்த்துட்டு தான் நீ என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியுமா என்ன? நீ சொல்லாமலேயே உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் நானே தீர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு தேவையானதை உன் கைகளில் சேர்ப்பதற்காக இந்த தங்க மூட்டையை கொண்டு வந்தேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக நான் இருக்கும்படியும் எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போலவே நடக்கும்படியும் செய்ய போறேன். உனக்கான வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான காலம் வந்துடுச்சு என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது மாதிரி நீ பாட்டுக்க வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் சாயப்பாவை நான் முழுசா நம்புறேன். அவர் என்னை காப்பாற்றுவார்ன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா கண்டிப்பா அந்த நம்பிக்கையின் மூலமாகவே நான் உன்னை காப்பாத்திருவேன். வாழ்க்கைய நான் உனக்கு வாழ்க்கையாக மட்டும்தான் கொடுத்தேன். உன்னை ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் பிறக்க வச்சது மட்டும்தான் என்னுடைய வேலை. மற்றபடி உன் பெற்றோர்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை வரமாக உன் கைகளில் கொடுத்துருக்காங்க. நீ விருப்பப்பட்டதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லா வாழ வைக்கணுன்ற ஆசையே உன் பெற்றோர்களுக்கு இருந்ததால் தான் அவர்கள் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு வரமாக கொடுத்து உன் வாழ்க்கையை வசந்தமாக ஆக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவு உனக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போது அவர்களை தாண்டி உன் வாழ்க்கைய நீ உன் கைகளில் எடுத்துக்கிட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதல்லவா? இனிமே உன் வாழ்க்கை உன் பொறுப்பு. நீயாகவே உன் வாழ்க்கையை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய். இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. இனி என்ன நடக்கணுமோ அதற்கான வேலைகளை பாரு. உண்மையிலேயே நீ படுற கஷ்டத்தை பற்றி உன்னை சுற்றி இருக்கவங்க எந்த விதத்திலும் அக்கறைப்படுவதில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தான் எல்லாருக்காகவும் யோசிக்கிற. எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், நல்லா வச்சுக்கணும், அவங்க விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிற. ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு வேறாக அல்லவா இருக்கிறது. என்ன பண்ணுறது? உன் கர்ம வினை உன்னை இப்படி பாடாப்படுத்துது. நீ கஷ்டப்படணும், உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் மூலமாக சந்தோஷமாக வாழணும்னு இருக்கும்போது அதை யாரால் என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த சாயப்பாவால் எல்லாமே செய்ய முடியும். உன் கர்ம வினையை தீர்த்து உனக்கான நல்வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். என்னை விடாமல் வழிபடும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி எந்த எதிர்மறை வினைகளும் உன்னை நெருங்காமல், எந்த எதிர்மறை எண்ணங்களும் உன்னை தொடாமல் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எதுவுமே சரியாகவே நல்லதாகவே நீ நினைப்பது போலவே நடக்கலை. நீ வருத்தப்பட்டது எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் இப்போது உனக்கு நன்மையாக நீ நினச்ச விஷயங்களே சிறப்பாக நடக்கும்படி செய்ய வந்திருக்கேன். நீ எப்போதும் மன நிம்மதியோடு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எந்த வகையிலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த தீங்கும் வர நான் விடமாட்டேன் என் செல்லமே. இந்த உலகம் எப்படி இருந்தாலும், உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் நீ எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. இனி எந்த வகையிலும் நீ கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். உனக்கு துணையாக பாதுகாவலாக நானே இருக்கப் போகிறேன் என் செல்லமே. நீயும் ஒருபோதும் யாரையும் எதிர்பார்க்காம எல்லா முடிவுகளையும் நீயாகவே தனியாக எடுக்க பழகு. தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு எப்போதுமே வெற்றி கிடைக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் மனம் தளராதே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைச்சே தீரும். உன் வீட்டில் எல்லா குடும்ப பாரத்தையும் பொறுப்புகளையும் சுமக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறதால உன் மனசு நிறைய விஷயங்களுக்கு வேதனைப்படுறதும் வருத்தப்படுறதும் கஷ்டங்களை சமாளிக்க முடியாமல் வருத்தப்படுறதும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே.
நீ கவலை கொள்ளாதே. இந்த சாயப்பாவை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னையும் காப்பாற்றி உனக்கு தேவையானதை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். எப்பவுமே ஒரு மனிதனுக்கு சம்பாத்தியம் கொடுக்கிற தைரியத்தையும் பாதுகாப்பையும் வேறு எதாலும் கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. நீ எப்போதுமே உனக்குன்னு ஒரு வருமானத்தை உருவாக்க கற்றுக்கோ. யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம, யார் கையையும் எதிர்பார்க்காம உனக்கான எல்லாத்தையும் நீயே செய்து கொள்ள தயாராக இருக்கும்போது உன் வாழ்க்கை உன் விருப்பப்படி அழகானதாக ஆகிவிடும் என் செல்லமே. நீ ஒவ்வொரு முறை தடுமாறும் போதும், ஒவ்வொரு முறை கவலைப்படும் போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நான் கூட்டிட்டு போகிறேன். நீயும் தேவையில்லாத பிடிவாதம் பிடிக்காம கோவப்படாம பொறுமையா எல்லாவற்றையும் எதிர்கொள்ள பழகு. இனிமே உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும் என் செல்லமே. நீ ஒருபோதும் எந்த விஷயத்திலும் தோத்துட்டோன் மற்றும் நினைச்சு சோர்ந்து போகாத. வாழ்க்கையில நீ ஒருபோதும் தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன். கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்திலும் நீ நினைச்சது போலவே நல்லது நடந்து நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நிரந்தர வெற்றிக்கான நேரம் வந்துருச்சு. இரவுக்கு பின் பகலை கொடுக்கிற இந்த சாயப்பா, குளிருக்கு பின் வெயிலை கொடுக்கிற இந்த சாயப்பா நிச்சயமா உன்னுடைய துன்பமயமான இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து இன்பத்தையும் நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ எப்பவுமே மனசை அமைதியா வச்சுக்கிட்டாலே உன்னுடைய எல்லா துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்து போகும். உன் வாழ்க்கையில இருக்கிற தடைகளை விலக்கி வச்சு கனவுல கூட நினைக்காத அளவுக்கு நனவான சந்தோஷமான இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன். நீயும் துன்பங்களை களைந்து வெற்றியின் பாதையில் போக தயாராகு. இந்த சாயப்பா உன் கரம் பற்றி உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி முடிக்க போறேன். நீயும் கவலைகள் நீங்கிய இன்பமயமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ தயாராகு தங்கமே. என் அருளால இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நன்மையாக நல்லதாக நடக்க போகுது. வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட, போராடிட்ட, நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது ஒரு விடிவு காலம் வரப்போகுது. வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடணுன்ற முனைப்போட வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதையெல்லாம் செய்யத்தான் இந்த சாயப்பா வந்திருக்கேன். கண்டிப்பா உன் எண்ணம் போலவே நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. நீ உள்ளம்புருகி சாயப்பா நீ என்னை கூப்பிட்டினா சகல கஷ்டங்களும் பறந்து போய் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நல்ல எண்ணத்தோடு இருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை செய்ய நான் தயாராகவே இருக்கேன். உன் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துறதும் ஓட ஓட விரட்டி அடித்து உன்னை ஒரு வழி பண்ணுறதும் எனக்கு நல்லா தெரியும். இனிமேலும் உன்னை பாடாப்படுத்துகிற இந்த கவலைகளை நீ தூக்கி சுமக்காதே என் செல்லமே. கவலைகளையும் கஷ்டங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு நல்லபடியாய் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்திருக்கலாம். ஆனால் இனிமே நீ எதையும் இழக்கக்கூடாதுன்றதுக்காகவே உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்க போறேன். எல்லா வகையிலும் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் செய்ய போறேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில உனக்கு பிடிச்சதாக, உனக்கு எதிர்பார்த்ததாக, நீ நினைச்சது போல நல்லதாகவே நடக்கும்படி நான் உனக்கு துணையாக நிற்க போறேன் செல்லமே.